குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? நம்ம கடந்த வகுப்புல என்ன படிச்சோம்? என்னப்பா? ஆமா, கிணறுகள், குளங்கள் இதெல்லாம் எப்படி அசுத்தம் அடையுதுன்னு பார்த்தோம். நாம குடிப்பதற்கும் வீட்டு உபயோகத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய கிணறுகள் எவ்வாறு அசுத்தம் அடைகிறது, அதை நாம எவ்வாறு தடை செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி நாம படிச்சோம். அத இப்ப கிணறுகள் அசுத்தம் அடைவதை நாம எவ்வாறு தடை செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, கிணற்றுக்கு அருகில் குப்பை கூளங்களை போடக்கூடாது. கிணத்துக்கு பக்கத்துல குப்பைகளோ வேஸ்ட்டுகளோ கழிவுப் பொருட்களோ ஒன்றும் போடக்கூடாது. கிணற்றுக்கு அருகில அசுத்த நீர், மாசடைந்த தண்ணீரை தேங்க விடக்கூடாது. குப்பை கூளங்களை போடக்கூடாது, அசுத்த நீரை தேங்க விடக்கூடாது. கிணற்றுக்கு அருகில குளிக்கவோ துணிகள் துவைப்பதோ கூடாது. கிணத்துக்கு பக்கத்துல துணி துவைக்கிறதோ குளிக்கவோ செய்யக்கூடாது. அப்படியானா நம்ம குளிக்கக்கூடிய அந்த கழிவு தண்ணீர், துவைக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே என்ன ஆயிரும்? கிணத்துல பதிக்கும். அப்போ அந்த கிணத்துக்குள்ள போற தண்ணீர் கிணற்று நீரையும் சேர்த்து அசுத்தமாக்கிவிடும். கிணறுகளுக்கு மேற்கூரை இட வேண்டும். கிணறுகளுக்கு மேற்கூரை இட வேண்டும். அப்போ மேலே இருந்து பறவைகளோ மற்ற உயிரினங்களோ கொண்டு வந்து இடக்கூடிய கழிவுப் பொருட்களோ மற்ற வேறு பல பொருட்களோ கிணற்றுக்குள்ள விழுகாம நம்ம பார்க்கறதுக்கு முடியும். கிணற்றை சுற்றியும் சுற்றுச்சுவர் கட்ட வேண்டும். கிணறு தோண்டியாச்சுன்னா என்ன பண்ணணும்? நம்ம கிணத்தை சுற்றியும் சுற்றுச்சுவர் கட்டணும். அப்பதான் என்ன ஆகும்? மழைக்காலங்களில் ஒழுகி வரக்கூடிய அசுத்த நீர்களும் மற்றும் மண் கலந்த சளி நீர்களும் கிணற்றுக்குள்ள விழுகாம இருக்கும். வேறு கழிவுப் பொருட்கள் ஒன்றுமே, மழைக்கால தண்ணீரில் அடித்து கொண்டு வரக்கூடிய கழிவுப் பொருட்கள் ஒன்றுமே அந்த கிணற்றுக்குள் விழுகாமல் இருக்கும். அப்படி அதை நம்ம சுற்றுச்சுவர் கட்டி பாதுகாக்கலாம். பின்ன செப்டிக் டேங்குகள், நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய செப்டிக் டேங்குகளை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வைக்க வேண்டும். கிணறுக்கும் செப்டிக் டேங்குக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் தேவைப்படுகிறது. அப்ப அந்த குறிப்பிட்ட தூரத்துல தான் நம்ம செப்டிக் டேங்க வைக்கணும். இப்படி நாம கிணற்று நீர் மாசடையாமல் தடுக்கலாம். கிணற்றுக்கு அருகில் குப்பை கூளங்களை இடக்கூடாது. கிணற்றுக்கு பக்கத்தில் அசுத்த நீர் தேங்கி நிற்க அனுமதிக்க கூடாது. மேற்கூரை, கிணற்றுக்கு மேற்கூரை இட வேண்டும். சுற்றுச்சுவர் கட்ட வேண்டும். கிணற்றை சுற்றி சுவர் கட்டி மற்றுள்ள பொருட்கள் மழைக்காலங்களிலும் பிற காலங்களிலும் கழிவுப் பொருட்கள் உள்ளே சென்று விழாமல் இருப்பதற்கு சுற்றுச்சுவர் கட்டி வைக்க வேண்டும். பின்ன செப்டிக் டேங்குகளை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தான் நாம வைக்கணும். இப்படி எல்லாம் செய்வதன் மூலம் நம்ம என்ன பண்ண முடியும்? நாம கிணற்று நீரை அசுத்தமடையாமல் நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சுதா? ஓகே, சரி. ஓணம் முடிஞ்சது, கிறிஸ்துமஸ் முடிஞ்சது, பக்ரீத் முடிஞ்சது, எல்லா விசேஷங்களும் இப்ப முடிஞ்சது. நம்ம வீட்டுக்கெல்லாம் நிறைய பேரு உறவினர்கள் வந்திருப்பாங்கப்பா, விருந்துக்கு வந்திருப்பாங்க. நிறைய நண்பர்களை கூப்பிட்டுருப்போம், உறவினர்களை கூப்பிட்டுருப்போம், கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து வச்சிருப்போம். சரிதானே? ஓ, நீங்க வச்சிருந்தீங்களா? ஓணத்துக்கு கிறிஸ்துமஸ்க்கு எல்லாம் வச்சிருந்தீங்களா? சரி 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 சரி, ஓகே. அப்போ அந்த நேரத்தில் நாம சமையலுக்கு தண்ணீரை பயன்படுத்திய தேவை வந்திருக்கும். சமையலுக்கும்
மற்ற பல தேவைகளுக்கும் தேவையான தண்ணீரை நாம எங்கிருந்து எடுத்தோம்? எங்கிருந்து இப்ப எடுத்தோம்? கிணற்றிலிருந்து இருந்து எடுத்தோம். நான் சொல்றான் கிணத்திலிருந்து எடுத்தோம் சார் அப்படிங்கிறான். ரைட், வெரி குட். கிணத்திலிருந்து தான் எடுத்திருக்காங்க. என்னம்மா பைப்பில் இருந்து பிடிச்சிங்களா? ஓகே ஓகே, சரி 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 சரி, பைப்பில் இருந்து பிடிச்சிருக்காங்க. அப்ப அவன் வீட்டுக்கு கிணத்துல இருந்து தண்ணி எடுத்திருக்காப்ல, அவங்க பைப்பில் இருந்து தண்ணீர் பிடிச்சிருக்காங்க. அப்போ இப்படி நாம கிணற்றில் இருந்தும் பைப்பில் இருந்தும் எடுத்த தண்ணீர் விருந்துக்காக, நாம் சமையலுக்கும் மற்ற பல தேவைகளுக்கும் பயன்படுத்துவதற்காக எடுத்த தண்ணீர் சுத்தமான தண்ணீரா, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரா? அப்ப எல்லா தண்ணியுமே சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரா, சுத்தமான தண்ணீரா அப்படின்னு பார்த்தா சுத்தமானதுதான் இல்லையா? சுத்தமான தண்ணீரை தானே நம்ம குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம், அப்படித்தானேப்பா? ஆமா, சுத்தமான தண்ணீரை தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்போ நமக்கு சுற்றிலும் காணப்படக்கூடிய கிணறுகளில் உள்ள தண்ணீர் எல்லாமே சுத்தமானதா? எல்லா கிணறுகளிலும் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே சுத்தமானதா? என்னப்பா? சிலது சுத்தமா இருக்காது. வெரி குட், நல்ல பையன். சில கிணறுகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் சுத்தம் இருக்காது. சில தண்ணீர் கலங்கி போயிருக்கும். சில கிணறுகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் கலங்கி இருக்கும். சில பகுதிகளில் அந்தந்த பிரதேசங்களுக்கு ஏற்ப அந்த தண்ணீரில் சில மாசுகள் இருக்கும். இப்போ நம்ம பாலக்காடு மாவட்டத்தில், கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காடு மாவட்டத்தில் கிழக்கு பகுதிகளில் எடுத்துட்டீங்கன்னா அங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணீர்களில் வந்துட்டு புளோரைடு கண்டென்ட் கூடுதலாக இருக்கும். புளோரைடு அந்த தண்ணீரில் கூடுதலாக இருக்கும், அடங்கி இருக்கும். இதைத்தான் என்ன பண்றாங்க? டேங்கில் ஏற்றி சுத்திகரித்து நல்லா சுத்தம் பண்ணி பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க. சுத்தமான தண்ணீரை, அந்த புளோரைடை சுத்திகரித்து தான் நமக்கு அந்த தண்ணீரில் அடங்கி இருக்கக்கூடிய புளோரைடை சுத்திகரித்து தான் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ சுத்தமான தண்ணீர் எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது. பின்ன என்ன பண்றாங்க? என்னப்பா, சூடாக்கலாமா? சரி, சூடாக்கலாம். ஆனா நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா தண்ணியுமே சூடாக்கினா மட்டும் சுத்தமாகுமா? சூடாக்கினா மட்டும் போதுமா? இப்ப தண்ணி கலங்கி இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதை எடுத்து நம்ம ஒரு பானையில பிடிச்சி அடுப்புல வச்சு நல்லா சூடாக்குறோம், சுத்தமாகுமா? ஆமா, ஆகாது. சுத்தம் ஆகாது, சுத்தமாக ஆகாது. அப்போ வேறு பல வழிகளில், இப்போ நம்முடைய கிணறுகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை சுத்திகரித்து குழாய்கள் வழியாக நம்ம வீடுகளுக்கு தர்றாங்க. அதே மாதிரி வேற சில வழிகளிலையும் தண்ணீரை நம்ம என்ன பண்ணலாம்? சுத்தம் பண்ணலாம், சுத்தம் பண்ணலாம். பண்டைய காலகட்டங்களில் ஒரு காலத்துல தண்ணீரை என்ன பண்ணாங்க தெரியுமா? பைப்ல இருந்து தண்ணி வரும்போது இல்லாட்டி வேற எங்க இருந்தாலும் எடுத்தாங்கன்னா ஒரு துணி வச்சுக்குவாங்க, பானை மேல ஒரு துணி வச்சு வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து ஊத்தி வடிகட்டி தண்ணி பிடிச்சாங்க. இல்லாட்டி அரிப்பை, ஏதாவது அரிப்பையை வச்சு அரிச்சு தண்ணி பிடிச்சு வச்சாங்க, சுத்தமா வடிகட்டி வச்சாங்க. அல்லாமல் இந்த ரெண்டு வழி இல்லாமல், அதாவது துணி வச்சு அரிச்சு வடிகட்டி எடுக்கிறது அல்லாமல் வேற ஒரு வழியிலையும் நம்ம பழைய மக்கள் சுத்தமா வச்சாங்க. எப்படி தெரியுமாப்பா? தெரியுமா? சொல்லுவாப்போம். எப்படி? வடிகட்டுறது தான் நம்ம சொல்லிட்டோம். துணியோ அல்லது அரிப்பை ஏதாவது ஒண்ணு வச்சு வடிகட்டி பிடிப்பாங்கன்னு சொல்லியாச்சு. எப்படி தெரியுமா? தண்ணீரை பிடிச்சு வச்சுக்குவாங்கப்பா, ஒரு பெரிய பானையில தண்ணியை பிடிச்சு வச்சுக்குவாங்க.
பிடிச்சு வச்சு கொஞ்ச நேரம் ஒரு பக்கம் வச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஆன உடனே இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய பொருட்கள், சில பொருட்கள் மண்ணோ இல்ல சேறு கலங்கி இருந்தாலும் அந்த தண்ணி எல்லாம் என்ன ஆகும், அடியில போய் நின்னுக்கும். தெளிய வைக்கிறது, அந்த தண்ணிய தெளிய வைக்கிறது. தெளிய வச்சுட்டு அந்த தண்ணீரை ஊற்றி எடுத்தார்கள். தெளிந்த தண்ணீரை மக்கள் ஊற்றி எடுத்து சமையலுக்கும் மற்ற பல காரியங்களுக்கும் பயன்படுத்தி வந்தார்கள். அது ஒரு காலகட்டங்கள்ல இருந்த சம்பவம். இப்போ சில படங்களை பாரு. இப்போ சில படங்களை நீ பார்க்கற, பார்த்துட்டு அது என்ன அப்படின்னு நீ சொல்லணும். சரியா? சரி, பாரு. பார்த்தாச்சா? சரி, இப்ப பார்த்த படங்கள் எல்லாமே எதனுடைய படங்கள் சொல்லுவாப்போம். இப்போ காட்டின போது நீ படங்கள் பார்த்து இல்லையா, அந்த படங்கள் எதனுடைய படங்கள்? எதனுடைய படங்கள் சொல்லு பார்ப்போம். எதுப்பா? ஆமா, வெரி குட். வாட்டர் ஃபில்டர். என்னது? வாட்டர் ஃபில்டர். வெரி குட், கரெக்டா சொன்னா, சரியா சொல்லியிருக்கான். வாட்டர் ஃபில்டர் அப்படின்னு எங்கப்பா பார்த்த நீ? இந்த வாட்டர் ஃபில்டர்ல எங்க பார்த்த? எங்கப்பா? ஆஸ்பத்திரிகள் இல்லையா? ஆமா, ஆஸ்பத்திரிகள்ல வச்சிருக்காங்க. நிறைய ஆஸ்பத்திரிகள்ல எல்லாம் பார்த்துருக்காங்க, வச்சிருக்காங்க. அதைத்தான் பார்த்துருக்கான். அவன் ஆஸ்பத்திரிக்கு போனபோது இந்த வாட்டர் ஃபில்டர் இருந்தான். தண்ணி தாம எடுத்தப்போ அதை குடிக்கிறதுக்கு கேட்டபோது அந்த வாட்டர் ஃபில்டர்ல இருக்கக்கூடிய தண்ணீர் அவங்க குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க வாட்டர் ஃபில்டர் பார்த்துருக்காங்க. வெரி குட், நல்ல பையன், நல்ல ஞாபகம் வச்சிருக்கான். பார்த்தது இதான் வாட்டர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி நல்லா ஞாபகம் வச்சிருக்கான். எங்க பார்த்த? வேற எங்க பார்த்த நீ? வீடுகள்ல, மாமா வீட்டுல. ஓகே ஓகே, சரி சரி சரி. அவங்க மாமா வீட்லயும் வாட்டர் ஃபில்டர் வச்சிருக்காங்களா? அவங்க மாமா வீட்லயும் வாட்டர் ஃபில்டரை வச்சிருக்காங்களாமா? அதாவது இப்போ இந்த தற்காலங்களில், இந்த காலகட்டங்களில் தண்ணீரை சுத்தம் செய்வதற்காக, நாம் குடிப்பதற்கும் சமையலுக்கும் மற்ற பிற தேவைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை சுத்தம் செய்வதற்காக வாட்டர் ஃபில்டர்களை பயன்படுத்துகிறார்கள். வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்திப்பா தண்ணீரை சுத்தம் செய்யலாம், சரிதான். ஆனா எல்லார் வீட்லயும் வாட்டர் ஃபில்டர் இருக்குமா? இருக்காது இல்லையா? எங்க வீட்லயும் வாட்டர் ஃபில்டர் இல்லப்பா, அவங்க வீட்லயும் இல்லையா? பரவாயில்ல. ஆனா வாட்டர் ஃபில்டர் இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம விட்டுறலாம். இப்ப கொஞ்சம் தண்ணி இருக்குதுன்னா வாட்டர் ஃபில்டர்ல பயன்படுத்தி வச்சுக்கலாம். எல்லாருக்குமே வாட்டர் ஃபில்டர் வாங்குற அளவுக்கு வசதி இருக்குமா? வசதியும் இருக்காது. மட்டுமல்ல, கொஞ்சம் தண்ணி இருந்தா நம்ம வாட்டர் ஃபில்டர்ல சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அதே நேரத்துல கிணத்துல இருக்கிற தண்ணிய எப்படி நம்ம வாட்டர் ஃபில்டர் வச்சு சுத்தம் பண்ண முடியும்? அந்த கிணத்து தண்ணி முழுசா நம்ம சுத்தம் பண்ணணும்னு வச்சுக்கோ. அதை எப்படி நம்ம வாட்டர் ஃபில்டர் வச்சு சுத்தம் பண்ணுவோம்? கஷ்டம், சிரமம் இல்லையா? ஆமா, அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. வேற ஒரு வழி இருக்கு. எப்படி சுத்தம் பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த வீடுகள்ல இருக்கக்கூடிய கிணத்துல சில பவுடர்கள் போடுவாங்க, பார்த்திருக்கியா? வெள்ளக்கரை நிறத்துல பவுடர் போடுவாங்க. என்ன பவுடரு? ஆமா, ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க. நல்ல பையன், கரெக்டா சொல்றான். ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க. கிணத்து தண்ணியில ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க. இது கடைகளில் கிடைக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சமூக ஆரோக்கிய நிலையங்களில் கிடைக்கும். இதெல்லாம் அங்கிருந்து நம்ம ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி தண்ணியில் கலக்கலாம். இப்போ
ப்ளீச்சிங் பவுடர் போட்டுட்டு நம்ம கிணத்து தண்ணீரை சுத்தம் பண்ணலாம். எப்படி போடுவோம்? சும்மா வாரி வாரி இவ்வளோ அள்ளி அள்ளி கிணத்துல போட்டுட்டு கலக்கி விட்டு குடிச்சுக்கிறதா? அள்ளி அள்ளி போடவா செய்வோம் நம்ம? அப்படி போடலாமா? போடக்கூடாது. எப்படி அதை சுத்தம் பண்ணலாம்? எப்படி நம்ம அந்த ப்ளீச்சிங் பவுடரை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ப்ளீச்சிங் பவுடரை பயன்படுத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குது. இவ்வளோ பவுடர் தான் நம்ம போடணும் அப்படிங்கிற ஒரு அளவு இருக்குது. அதனுடைய வழிமுறையும் இருக்குது. ப்ளீச்சிங் பவுடருக்கு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம எடுக்கணும். அது எப்படி போடணும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு வழிமுறையும் இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த ப்ளீச்சிங் பவுடரை பயன்படுத்தி ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது என்ன செய்யணும்? கிணற்று நீரை நாம சுத்தம் செய்ய வேண்டும். கிணற்று நீரை நாம சுத்தம் செய்ய வேண்டும். அல்ல, இப்ப எப்படி ப்ளீச்சிங் பவுடரை பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தா, எப்படி ப்ளீச்சிங் பவுடரை பயன்படுத்தி கிணற்றை சுத்தம் செய்யலாம்னு பார்த்தா, ஒரு கிணத்துல 2 ஆள் உயரத்துக்கு தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோ. 2 ஆளுடைய உயரத்துல. எப்படி 2 ஆள் உயரம்னா என்னது? ஒரு ஆள் இப்படி நிக்கிறாங்க, சார் இப்படி நிக்கிறேன்னு வச்சுக்கோ. சாருக்கு மேல ஒரு ஆள் நிக்கிறாரு. அந்த அளவுக்கு உயரத்துல தண்ணி இருந்ததுன்னா, 2 ஆள் உயரத்துக்கு தண்ணி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? நாம பயன்படுத்தக்கூடிய ப்ளீச்சிங் பவுடருடைய அளவு எப்படி இருக்கும் தெரியுமா? தீப்பெட்டி பார்த்துருக்கு இல்ல, வீட்டில் நம்ம தீ பற்ற வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய தீப்பெட்டி இருக்குது இல்லையா? ஆமாம், அந்த தீப்பெட்டியை எடுக்கணும். குச்சியெல்லாம் எடுத்து, தீப்பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய குச்சியெல்லாம் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு தீப்பெட்டியினுடைய அளவில், அந்த பெட்டி உள்ள இருக்கிற பெட்டி நிறைய ஒரு பவுடர் எடுக்கிறோம், ப்ளீச்சிங் பவுடர் எடுக்கிறோம். ஒரு தீப்பெட்டி எடுத்து அந்த தீப்பெட்டியினுடைய அளவு நிறைய நாம இப்போ ஒரு தீப்பெட்டி, இந்த தீப்பெட்டியை இப்படி எடுத்துட்டு இந்த பெட்டியில நிறைய ஒரு பெட்டி நிறைய பவுடர் எடுத்துட்டு நம்ம வைக்கிறோம். அதை என்ன பண்ணணும்? 1 கப்பு தண்ணி எடுக்கணும். 1 கப்பு தண்ணி எடுத்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் அதில் போட்டு நல்லா கலக்கணும். தீப்பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி நிறையா ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து 1 கப்பு தண்ணி எடுத்து அந்த கப்பு தண்ணியில் இந்த ப்ளீச்சிங் பவுடரை கொட்டி நல்லா கலக்கணும். நல்லா கலந்துட்டு அப்படியே ஊத்துறதா? அதான் இல்லை. என்ன பண்ணணும்? அந்த தண்ணீரை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருக்கணும். அந்த கப்பில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணோம்? அப்படியே வச்சிருக்கணும். அப்படியே வச்சிருக்கும் போது அந்த தண்ணீர் என்ன ஆகும்? தெளியும். ப்ளீச்சிங் பவுடருடைய இதெல்லாம் அடியில போய் நின்றுட்டு அந்த தண்ணீர் தெளியும். அந்த தண்ணீர் தெளிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தெளிஞ்ச தண்ணீரை என்ன பண்ணணும்? அப்படியே எடுத்து மெல்ல ஊற்றி ஒரு பக்கெட்ல ஊற்றி எடுக்கிறோம். ஒரு பக்கெட்ல ஊற்றி எடுத்துட்டு அந்த கிணத்துல கயிறு கட்டி, பக்கெட்ல கயிறு கட்டி கிணத்துக்குள்ள அந்த தண்ணி இறக்குறோம். இறக்கி இந்த பக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணீரை உள்ள கிணத்து தண்ணீர்ல கலக்குறோம். கலக்கிட்டு இந்த கிணத்துல பக்கெட்டை என்ன பண்ண தெரியுமாப்போ? இப்படி நல்லா இழுத்து இழுத்து விடணும். எதுக்கு? அந்த தண்ணி நல்லா கலங்கிறதுக்காக. இந்த தண்ணி நல்லா கலங்கிறதுக்காக இந்த பக்கெட்டை இழுத்து விட்டு அந்த தண்ணியை நல்லா கலக்கணும். தண்ணியை கலக்கிட்டு விட்டுட்டு மறுநாள் காலையில இருந்து தான் நம்ம அந்த தண்ணியை பயன்படுத்துறது. உடனே பயன்படுத்தக்கூடாது. மறுநாள் காலையில இருந்து நாம அந்த தண்ணீரை பயன்படுத்தலாம். இன்னொன்னு கவனமா கேட்டுக்கோ. பவுடர் போடுறோம் இல்லையா, அந்த பவுடரோட அளவு கூடவும் கிடையாது, குறையவும் கூடாது. அளவா கரெக்டா இருக்கணும், சரியான அளவா இருக்கணும். கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. புரிஞ்சுதாப்பா? ஆமா. அப்போ ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து
ஒரு தீப்பெட்டி நிறைய ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து 2 ஆள் உயரமுள்ள கிணத்து தண்ணிக்கு ஒரு தீப்பெட்டி நிறைய ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து 1 கப்பு தண்ணியில கலக்கி தெளிய வச்சு பக்கெட்ல ஊற்றி கிணத்துல போட்டு கலக்கி விட்டு மறுநாள் காலையில தான் நம்ம அதை பயன்படுத்தணும். சரிதானா? சரி. இப்போ ப்ளீச்சிங் பவுடரை பயன்படுத்தி கிணத்து தண்ணீரை நாம எவ்வாறு சுத்தம் செய்யலாம் அப்படின்னு இப்ப சார் சொல்லி தந்த இல்லையாப்பா? புரிஞ்சது தானே? சரி. அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? நீயே ஒரு குட்டி வேலை. என்ன வேலை? இப்ப சார் சொன்ன இந்த செயலை நீ ஒரு குறிப்பாக உன்னுடைய சூழ்நிலை நோட்டில் எழுதணும். நாம எப்படி ப்ளீச்சிங் பவுடரை பயன்படுத்தி கிணற்று நீரை சுத்தம் செய்யலாம் அப்படின்னு எழுதி அதை ஒரு குறிப்பாக நீ தயார் செய்யணும். ஒரு குறிப்பை தயார் செய்து வைக்கணும். புரிஞ்சுதா? சரி. இதே மாதிரி பண்டைய காலகட்டங்களில் தண்ணீரை சுத்தம் செய்வதற்காக ஒரு வழிமுறை வச்சிருந்தாங்க. வேறொரு ஐடியா வச்சிருந்தாங்க. வழிமுறைங்கிறத என்ன சொல்லலாம்? ஐடியா. ஆமா, ஒரு ஐடியா வச்சிருந்தாங்க. என்னன்னு தெரியுமா? துணி வச்சு வடிகட்டுறதா? அதுதான் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோமே. அது இல்ல, வேற ஒரு வழிமுறை வைத்திருந்தார்கள். என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு ஒரு பேர் இருக்குதுப்பா. அந்த வழிமுறைக்கு, அந்த ஐடியாவுக்கு ஒரு பேர் இருக்கு. தெரியுமா? தெரியாது. பரவாயில்ல. முச்சட்டி அரிப்பு. என்ன பேரு? முச்சட்டி அரிப்பு. பண்டைய காலத்தில் தண்ணீரை சுத்தம் செய்வதற்கு வச்சிருந்த ஒரு ஐடியா பேர் என்னது? முச்சட்டி அரிப்பு. பண்டைய காலத்துலதான் இதெல்லாம் செய்துட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் இல்ல. இப்பெல்லாம் நம்ம முச்சட்டி அரிப்பு வச்சு தண்ணி குடிச்சு முடியுமான்னு கேட்டா இல்ல. அதுதான் வாட்டர் ஃபில்டர்களும் காரியங்களும் வந்தாச்சு, நம்ம படங்கள் பார்த்தோம். ஆனா பண்டைய காலத்துல இந்த முச்சட்டி அரிப்பை பயன்படுத்தி தண்ணீரை சுத்தம் செய்தார்கள். சரி. இப்போ முச்சட்டி அரிப்புனா என்ன? அதை எப்படி பயன்படுத்தினார்கள்? அதை எப்படி பயன்படுத்தி தண்ணீரை சுத்தம் செய்தார்கள்னு பார்க்கணுமா வேண்டாமா? நம்ம ஆமா பார்க்கணும். வெரி குட். பார்க்கலாமா? எப்படின்னு பார்க்கலாமா? அதை எப்படி பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கலாமா? சரி, பார்ப்போம். தண்ணீரை வடிகட்டக்கூடிய பண்டைய கால ஒரு வழிமுறையான முச்சட்டி அரிப்பை பத்தி நம்ம பார்க்கலாம்னு சொன்னோம். நல்லா பார்த்துக்கோ. இந்த படத்துல பாரு. இந்த படத்தில் காணுற மாதிரி, இந்த படத்துல தெரிகிற மாதிரி ஒரே அளவிலான 3 பானைகளை நம்ம எடுக்கிறோம். 3 பானை, மண்பானைகள், 3 மண் சட்டிகள், 3 மண்பானைகளை நம்ம எடுக்கணும். அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? அந்த மண்பானைகளினுடைய அடியில இதே மாதிரி காணக்கூடிய 3 பானைகள் எடுத்துட்டு மண்பானைகளுடைய இந்த அடியில ஓட்டை போடணும். இந்த 3 பானையிலையுமே ஓட்டை போட்டுடணும். அடியில கரெக்டா சின்னதா ஒரு ஓட்டை போடணும். ஒரு துவாரம் இட வேண்டும். போட்டுட்டு இதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இல்ல, இந்த படத்துல காணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு, இந்த இந்த 3 பானைகளையும் அந்த ஸ்டாண்ட்ல நம்ம என்ன பண்ணோம்? வைக்கணும். ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். கீழே விழுகாத அளவுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அப்போ 3 பானை எடுக்கிறோம். அடியில் அந்த பானைகளுடைய அடியில் துவாரம், ஓட்டை போடுறோம். എന്നിട്ട് இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்ட்ல 3 பானைகளையும் நம்ம வைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மேல காணக்கூடிய சட்டியில, இந்த மேல இருக்கக்கூடிய இந்த சட்டியில
கொஞ்சம் சரல் கற்களை எடுத்து இதில் போடுறோம். சரல் எடுத்து இதில் போடுறோம். முதல் பானையில மேலே காணக்கூடிய இந்த பானையில இந்த சரல் எடுத்து போடுறோம். அடுத்தது இந்த இரண்டாவது பானையில மணல், நாம் ஆற்றிலும் மற்றும் கிடைக்கக்கூடிய மணலை எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் போடுறோம். இந்த சரலை போடுறதுக்கு முன்னாடி கழுவணும், நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு தான் அது போடணும். அதே மாதிரி இந்த மணலையும் கழுவி இரண்டாவது பானையில போடணும். மூன்றாவது பானையில சிரட்டைக்கறி என்ன போடணும்? சிரட்டைக்கறி. மேலே உள்ள பானையில சரல் போடுறோம், இரண்டாவது பானையில மணல் போடுறோம், மூன்றாவது பானையில சிரட்டைக்கறியை போடுறோம். போட்டுமா? இதுல எடுத்து சரல் போட்டாச்சு, இது போட்டாச்சு, சிரட்டைக்கறியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இங்க காணக்கூடிய மாதிரி இந்த ஓட்டைக்கு நேரா வேறொரு சுத்தமான பாத்திரத்தை வைக்கிறோம். ஒரு சுத்தமான பாத்திரத்தை நாம அந்த 3 பானைகளுக்கு கீழே நேராக, அந்த ஓட்டைகளுக்கு நேராக நாம வைக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்றோம்னு பார்த்தா, தண்ணீர் எடுக்கிறோம். தண்ணி எடுத்து இந்த மேல இருக்கிற பாத்திரத்துல, இந்த பாத்திரத்துல நாம எடுத்த தண்ணீரை ஊத்துறோம். வேறொரு பாத்திரத்துல தண்ணீரை எடுத்து மேலே காணக்கூடிய இந்த பாத்திரத்தில் நாம ஊத்துறோம். ஊத்தும் போது அந்த தண்ணீர் இந்த துவாரங்கள் வழியாக, இந்த ஓட்டைகள் வழியாக சொட்டு சொட்டாக அல்லது கொஞ்சமாக வரும். சின்ன ஓட்டையானதுனால சொட்டு சொட்டாக தான் வரும், இல்லாட்டி கொஞ்சமா வரும். அந்த தண்ணீர் மேலே இருக்கக்கூடிய பானையிலிருந்து இந்த துவாரங்கள் வழியாக ஒழுகி இரண்டாவது பானைக்கு வரும். இந்த துவாரம் வழியாக ஒழுகி இரண்டாவது பானைக்கு வரும், மணல் இருக்கக்கூடிய பானைக்கு வரும். அப்புறம் இந்த இரண்டாவது பானையிலிருந்து ஒழுகி மூன்றாவது பானைக்கு வரும், சிரட்டைக்கறி இருக்கக்கூடிய பானைக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுல இருந்தும் தண்ணீர் ஒழுகி கீழே வைத்திருக்கக்கூடிய இந்த சுத்தமான பாத்திரத்தில், கீழே வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்துல ஒழுகி நிற்கும். அப்ப மேலே இருக்கக்கூடிய சரல்ல இருந்தும், இரண்டாவதாக இருக்கக்கூடிய மணல்ல இருந்தும், மூன்றாவதாக இருக்கக்கூடிய சிரட்டைக்கறியில் இருந்தும் இந்த தண்ணீர் ஒழுகி வரும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாமே வடிகட்டப்பட்டுவிடும். அங்கேயே தங்கி நின்றுட்டு நமக்கு சுத்தமான தண்ணீர் இந்த பாத்திரத்துல வந்து சேரும். புரிஞ்சவங்கள? எப்படின்னு புரிஞ்சது இல்லையா? ஆமா, 3 பானைகள் எடுக்கிறோம். அந்த பானைகளுடைய அடிபாகத்தில் 3 துவாரங்களை போடுறோம், ஓட்டைகளை இடுறோம். ஓட்டைகளை இட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த மாதிரி வச்சு, அந்த ஸ்டாண்டில் இந்த பானைகள் கீழே விழுகாமல் வைக்க வேண்டும். மேல் கீழாக வைக்கணும். மேலே இருக்கக்கூடிய அந்த பானையில என்ன போட்டிருக்கோம்? சரல். நம்ம இதுல சரல் போட்டிருக்கிறோம். இரண்டாவதாக வரக்கூடிய பானையில மணல் போட்டிருக்கிறோம். என்னப்பா போட்டிருக்கோம்? ஆமா, மணல். மூன்றாவதாக இருக்கக்கூடிய பானையில சிரட்டைக்கறி போட்டிருக்கோம். அப்போ இது மேலே ஊற்றக்கூடிய, மேல் பானையில் ஊற்றக்கூடிய தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டப்பட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த பாத்திரத்துல சுத்தமான தண்ணீராக விழும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓ, புரிஞ்சுது. சரி, இத வேறொரு மெத்தட் இருக்குதுப்பா. அது ரொம்ப ஈஸியான மெத்தட், நீங்க வீட்டுல செஞ்சு பார்க்கலாம். என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுக்கிறோம்.
பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு 2 லிட்டர் பாட்டில் எடுக்கிறோம். ஒரு 2 லிட்டர் பாட்டில் எடுத்துட்டு இந்த பாட்டிலுடைய அடிபாகத்தில் ஒரு சைடுல எற்றோ அடிபாகத்தில் சைடுல ஒரு சின்ன ஓட்டை போடுறோம். ஒரு ஸ்ட்ரா போற அளவுக்கு ஒரு ஓட்டை போடுறோம். ஓட்டை போட்டு வச்சுக்கிறோமா? அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இதே மெத்தட்ல கீழே அடிபாகத்துல சிரட்டைக்கறி போடுறோம். மேல அதுக்கும் மேல மணல் போடுறோம். அதுக்கும் மேல சரல் போடுறோம். புரிஞ்சுதா? அப்புறமா இந்த பாட்டில நம்ம தண்ணி ஊத்துறோம். அப்ப இந்த ஸ்ட்ராவை நாம இப்படி வைக்கும் போது அடிபாகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரா வழியாக தண்ணீர் சொட்டு சொட்டாக வரும். அந்த தண்ணியை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இங்க கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அது நம்ம வீட்டில் ஈஸியா செய்யறதுக்கு உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இதை சொன்னேன். ஒரு பாட்டில் எடுத்து அடிபாகத்தில் ஒரு ஓட்டை போட்டு அதில் ஒரு ஸ்ட்ரா போடுறோம். உள்ள இங்க அடியில சிரட்டைக்கறி, இதுக்கு சிரட்டைக்கறிக்கு மேல மணல், அதுக்கு மேல சரல் போடுறோம். தண்ணி ஊத்துறோம். அப்ப இந்த ஸ்ட்ரா வழியாக இந்த தண்ணீர் வடிகட்டப்பட்டு கீழே ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறோம். அந்த பாத்திரத்துல சொட்டு சொட்டாக விழும். இது நீ வீட்டிலேயே உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். ஈஸியா செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு வடிவம். புரிஞ்சுதா? முடிஞ்சா வீட்டில் உனக்கு முச்சட்டி அரிப்பை பற்றி செய்து பார்க்கலாம். நீ என்ன பண்ண தெரியுமா? சார் அடுத்த வேலை கொடுக்குறாருன்னு சொல்றான். ஆமா, இந்த முச்சட்டி அரிப்பை நம்ம பயன்படுத்துறது எப்படின்னு சொல்லி தந்தா இல்லையா? அதை பற்றி ஒரு சோதனை குறிப்பு நீ எழுதணும். ஒரு சோதனை குறிப்பு நீ உன்னுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதி உங்க ஆசிரியர்களுக்கு நீங்க அனுப்பி கொடுக்கணும். புரிஞ்சுதாப்பா? அனுப்புவியா? வெரி குட், அனுப்பணும். சரி, நல்ல பையன். அப்போ அதை நீங்க அனுப்பி கொடுக்கணும். அப்போ நம்மை சுற்றி நிறைய தண்ணீரினுடைய உறைவிடங்கள் இருக்குது. சரிதானே? ஆமா, நம்மை சுற்றி நிறைய தண்ணீரினுடைய உறைவிடங்கள் இருக்குது. பண்டைய காலகட்டங்கள்ல, அதாவது நம்ம தாத்தாவோட காலகட்டங்கள்ல, எங்க தாத்தா காலகட்டங்கள்ல, அவங்க அப்பா காலகட்டங்கள்ல எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆறு, குளம், இங்க இருந்து எல்லாமே என்ன பண்ணாங்க? தண்ணி எடுத்துட்டு வந்து குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் பயன்படுத்தினாங்க. ஏன் தெரியுமா? அன்னைக்கு ஆறு, குளம், ஏரி எல்லாமே சுத்தமாக இருந்தது. பழைய காலங்கள்ல ஆறு, குளம், ஏரி எல்லாம் சுத்தமா இருந்ததுப்பா. அதனால என்ன பண்ணாங்க? நம்ம தாத்தா பாட்டிலாம் நேரா குடம் எடுத்துட்டு போனாங்க. ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆறு, ஏரி, குளம் எல்லாம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? ஆமா, சுத்தமா இருக்குது. சுத்தமாவா இருக்குது? இல்ல, அசுத்தமா இருக்குது. ரொம்ப அசுத்தமா இருக்குது. பிளாஸ்டிக்குகள் கிடக்குது, வண்டி வாகனங்கள் கழுகுறாங்க, நிறைய கழிவுகள் வெளியே வருது, அந்த ஆத்துல கலக்குது. கம்பெனி கழிவுகள், ஃபேக்டரிகளுடைய கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் அந்த ஆத்துல கலக்குது. அதாவது அந்த தண்ணி என்ன ஆகுது? அசுத்தமாகுது. நமக்கு நேரடியாக ஆத்துல இருந்து எடுத்து குடிக்க முடியறது இல்லை. சரிதானப்பா? ஆமா. அப்போ உனக்கு பக்கத்துல ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறோட பேரு உனக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறோட பேரு கோரையாறு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் போனா வரட்டாறு அப்படின்னு இருக்குது. அப்படி 2 ஆறு எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்குது. அதே மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறோட பேரு உங்க அப்பா கிட்டையோ
அம்மா கிட்டயோ தாத்தா பாட்டி கிட்டயோ யார்கிட்டயோ ஒரு ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சுதா? அதை தெரிஞ்சு வச்சுட்டு உங்க அப்பா சின்ன குழந்தையா இருந்த போது இருக்கிற மாதிரியா ஆறு இப்ப இருக்குது அப்படின்னு கேட்டுக்கோ. உங்க அப்பா சின்ன குழந்தையா இருந்த போது ஆறு எப்படி இருந்தது அதே மாதிரியா இப்பவும் அந்த ஆறு இருக்குது அப்படின்னு சுத்தமா இருக்குதான்னு நீ உங்க அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? இருக்காது. அப்பா காலத்துல இருந்த மாதிரி ஆறு சுத்தமாக இருக்காது. இந்த பூமியில் நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமியில 70% தண்ணீர் இருந்தாலும், எத்தனை சதவீதம்பா? ஆமா, 70%, 3/4 பங்கு தண்ணி இருக்குது. நம்ம வசிக்கக்கூடிய இந்த பூமியில 3/4 பங்கு தண்ணி இருக்குது. 70% தண்ணி இருந்தாலுமே நாம குடிக்கக்கூடிய தண்ணீருக்கு கூட கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. நமக்கு குடி தண்ணீர் கூட இப்ப கிடைக்கிறது இல்ல. சில நேரங்கள்ல விலை கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்குது. சில நேரங்கள்ல இப்போ மிக கூடுதலான நேரங்களில் நம்ம தண்ணீர் விலை கொடுத்து வாங்க வேண்டி இருக்குது. வெளியே போயிட்டோம்னா விலை கொடுத்து தான் வாங்க வேண்டி இருக்குது. இப்ப 70% தண்ணி இருந்துமே நமக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணீர் இல்லை இல்லையா? இப்ப அப்படித்தான் இருக்குது. ஏன் நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது? இந்த காலகட்டங்களில் ஏன் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீருக்கு கூட கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களினுடைய குறைவு, தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களினுடைய குறைவு, கிணறுகள், குளங்கள், ஏரிகள், ஆறுகள், இதுல ஏற்பட்ட குறைவு குறைஞ்சு போச்சு. ஏரிகள் குறைஞ்சு போச்சு, கிணறுகள் குறைஞ்சு போச்சு, ஆறுகளுடைய அகலமும் நீளமும் குறைஞ்சு போச்சு. ஏன் எப்படி இதெல்லாம் குறைஞ்சது? ஒண்ணு, மக்கள் அந்த இடங்கள் கையேறினார்கள். ரெண்டாவது என்ன பண்ணாங்க? ரோடுகள் வர்றதுக்கு, வீடுகள் கட்டுறதுக்கு, கட்டடங்கள் கட்டுவதற்கு, தொழிற்சாலைகள் கட்டுவதற்கு, இதையெல்லாம் அழிச்சிட்டாங்கப்பா. அப்ப நமக்கு நீர்த்தேக்கங்கள் குறைஞ்சு போச்சு. ஆனா இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள் எப்படி இருக்குது? பாதிக்கு மேல அசுத்தமா இருக்குது. இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களும் பாதிக்கு மேல அசுத்தமா தான் இருக்குது. குடிக்க பயன்படுத்தக்கூடிய, நம்ம குடிப்பதற்கு நம்முடைய மூதாதையர்கள் பழைய காலத்தில் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நீர்த்தேக்கங்கள் இன்னைக்கு அசுத்தமாக இருக்குது. இப்போ இப்படி அசுத்தமான நீரை கூட குடிநீராக உபயோகிப்பவர்கள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அசுத்தமான தண்ணீரை கூட குடிநீரா பயன்படுத்துறாங்க. ஏன்னா வேற தண்ணி இல்லை அவங்களுக்கு. ஏன் இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த நிலைமை நமக்கு வராம பாதுகாக்கணும், தடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களை நாம பாதுகாக்க வேண்டும். இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாக்கிறது நம்முடைய கடமை. நம்ம தான் அதை பாதுகாக்கணும். அப்பதான் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு, தலைமுறையினருக்கு தண்ணீர் கிடைக்கும். குடிக்கிறதுக்காவது கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை வரும். சரியா? நீர்த்தேக்கங்களை நாம பாதுகாக்க வேண்டும். அப்போ நாம உயிர் வாழ்வதற்கு மிக முக்கிய தேவையான ஒண்ணு தண்ணீர். அந்த தண்ணீரை மிக கவனத்துடனும் வீணாக்காமலும் தேவைக்கும் ஏற்ப நாம பயன்படுத்த வேண்டும். நம்முடைய அடிப்படை தேவை, உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவையான தண்ணீரை வீணாக்காமலும்
தேவைக்கும் கவனத்துடனும் ஏற்ப நாம பயன்படுத்த வேண்டும். தேவைக்கு ஏற்ப நாம பயன்படுத்தணும். ஒவ்வொரு துளி தண்ணீருமே, நாம கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் மிக விலை மதிப்புள்ள ஒரு தண்ணீர். அதே மாதிரி நீர்நிலைகள் மாசடையாமல் நாம் பார்க்க வேண்டும். அந்த நீர்நிலைகள் மாசடையாமல் பார்ப்பதும் நம்முடைய கடமை. அழிந்து விடாமல் பார்க்க வேண்டும். அந்த நீர்நிலைகள் அழிந்து விடாமலும் நாம பார்க்கணும். மாசடையாமலும் பார்க்க வேண்டும், அழிந்து விடாமலும் நாம தடுக்க வேண்டும். ஏன்னா உயிரினங்களினுடைய நிலைநிற்புக்கு, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குமே, உயிரினங்களினுடைய நிலைநிற்புக்குமே மிக முக்கியமான ஒரு தேவை தண்ணீர். புரிஞ்சுதா? தண்ணீர் தான் மிக முக்கியம். சரியா? புரிஞ்சுதா? சரி, வழக்கம் போல நம்ம ஒரு சின்ன விஷயத்தோட கூட முடிச்சுக்கலாம். ஆசியாவினுடைய பெரிய வற்றாத நதிகளில் ஒன்று, ஆசியாவினுடைய பெரிய வற்றாத நதிகளில் ஒன்று திபெத்தில் உள்ள கைலாய மலையிலிருந்து உற்பத்தியாகிறது. அந்த உற்பத்தியாகக்கூடிய நதி அருணாச்சல பிரதேசத்தில் சியாங் என்ற பெயரில் சமவெளி பகுதிகளில் 35 கிலோமீட்டர்கள் பாய்கிறது. கைலாய மலையில் உற்பத்தியாகி அருணாச்சல பிரதேசத்தில் சியாங் என்ற பெயரில் 35 கிலோமீட்டர்கள் பாய்கிறது. அப்படி பாஞ்சு திபெத், திபங், திபங், லோஹித் என்ற ஆறுகளோட சேர்ந்து, திபங், லோஹித் அப்படிங்கிற 2 ஆறுகளோட சேர்ந்து இணைந்து பிரம்மபுத்திரா என்ற பெயர் மாற்றத்தோடு கூடி அஸ்ஸாமில் நுழைகிறது. அஸ்ஸாமுக்குள்ள நுழைகிறது. அஸ்ஸாமில் இருந்து தெற்கு நோக்கி பாய்ந்து வங்காளதேசத்தை சென்று சேருது. ஆசாமிலிருந்து நேராக தெற்கு நோக்கி வங்காளதேசத்தில் நுழைகிறது. அங்கு ஜமுனா என்ற பெயரில் அறியப்படுகிறது. வங்காளதேசத்தில் ஜமுனா என்ற பெயரில் அறியப்படுகிறது. புரிஞ்சுதா? ஓகேவா? பாய் குட்டீஸ்.